ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 மேம் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் ஸ்ருதி ஹாசனுக்கு பதிலா நான் தான் நடிச்சிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பொங்கியிருக்காங்க மாளவிகா மோகன். ஸோ நடிகை மாளவிகா மோகனுடைய இந்த கிராஃப், அவங்க காட்டிய கவர்ச்சி, அவங்க காட்டிய கவர்ச்சிக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரபாஸோடைய தி ராஜா சாப் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிச்சுள்ள நம்ம மாஸ்டர் பட ஹீரோயின் மாளவிகா மோகன், நடிகை ஸ்ருதி ஹாசன் நடித்த பெரிய படத்திலே தான் நடிச்சிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசியிருக்காரு. மலையாள திரையுலகோடைய முன்னணி கேமராமேனோட மகள் தான் அந்த மேகன் மோகனோடைய மகள் தான் மாளவிகா மோகன். மலையாள திரையுலகில் ஹீரோயினாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷனில் ரஜினி நடிப்பில் வெளியே அந்த பேட்டை படத்தில் தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் தான் அவங்களுடைய இன்ட்ரோவே நடக்குது தமிழ் சினிமாவில். ஆனால் அதுக்கப்புறம் லோகேஷ் படத்தில் மாஸ்டர் என்ற படத்தில் ஹீரோ விஜய்க்கு ஜோடியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு, பெரிய ஒரு காசிப் கிரியேட் ஆச்சு அந்த நடிகை மேலே. ஏன்னா அந்த நடிகைக்கு பெருசாக பேட்டை படத்துலேயே வாய்ப்பு நடிக்கிற வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு கிடைச்சுமே எந்த சீன்லையுமே நடிப்பு சுமாராக தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு ஜோடியாக ஏன் இதை போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது திரைமறை வேலை நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அது ரசிகர்கள் உங்ககிட்டே விட்டுறேன். அந்த கோலிவுட் கனவு கன்னியாக மாறிட்டாரா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். ஆனால் கவர்ச்சி ராணியாக மாறிட்டாரான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறிட்டாங்க. மாளவிகா மோகன், துல்கர் சல்மான், ரஜினி, விஜய், தனுஷ், ஷியான் விக்ரம், பிரபாஸ் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஸ்டார் பட்டங்கள், பெரிய ஸ்டார் படத்திலே நடிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நடித்து தூள் கிளப்பிட்டுருக்காரு. எப்படி இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்குது? ஏன்னா இவங்களுக்கு நம்ம நடிகைக்கு கவர்ச்சியை தவிர வேறு எதுவுமே தெரியாது. நடிப்பு சுத்தமாக வராது. முன்னழகு தான் பெரிய முன்னழகு. ஆனால் அதை வச்சு மட்டுமே எப்படி இவ்வளோ பெரிய ஸ்டார் பட்டாளத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சினிமா வட்டாரத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ குறிப்பாக இவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் வெளியிடக்கூடிய கவர்ச்சி ஃபோட்டோவுக்கு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது, என்ன உட்பட. ஸோ அந்த முன்னழகு, அவங்க காட்டக்கூடிய அந்த ஜூமில் நல்ல எண்ணெயை வளவளன்னு தடவிக்கிட்டு பலன்னு அந்த முன்னழகை மின்ற விதத்தில் லைட் எல்லாம் வச்சு காட்டுவாங்க பாருங்க. இதுக்காக ஒரு டீமே வேலை செஞ்சுருப்பாங்க போல். தன்னுடைய அழகு, தன்னை ரசிகர்கள் எதுக்கு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சுட்டு அந்த முன்னழகையே கவர்ச்சி காட்டி கல்லா கட்டிடுறாங்க நம்ம மாளவிகா மோகன். ஸோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய தி ராஜா சாப் படத்தில் செம்ம கிளாமராக நடிச்சிருக்காரு மாளவிகா மோகன். பிரபாஸ் படத்தில் நடித்ததோட அனுபவத்தை குறித்து தனக்கு கிடைத்த வாய்ப்பை, மிகப்பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணது குறித்தும் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கு முன்னதாகவே பிரபாஸ் படத்தில் நடிக்க வாய்ப்பு எனக்கு வந்துச்சு. மாஸ்டர் படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்த நிலையில் சலார் படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பும் பிரசாந்த் நீல் கால் பண்ணி கேட்டாங்க. ஆனால் அந்த படத்தை ஒரு சில காரணங்களால் நடிக்க முடியாமல் போச்சு. அதன் பின்னாடி மறுபடியும் பிரபாஸ் கூட நடிக்கக்கூடிய சான்ஸ் கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி மாளவிகா மோகன் சொல்லியிருக்காரு. மாளவிகா மோகன் நோ சொன்ன நிலையில் பிரபாஸ் சலார் படத்தில் ஸ்ருதி ஹாசன் நடித்தார். அந்த படத்திற்கு பிறகு மீண்டும் லோகேஷோடைய டைரக்ஷனில் கூலி படத்தில் ஸ்ருதி ஹாசன் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஸ்ருதிக்கும் இவருக்கும் லோகேஷ்க்கும் ஒரு தனி ட்ராக் ஓடிட்டுருக்குன்றது அதனால் கொடுத்த விளைவாக கூட இருக்கலாம், கூலி படத்தில் கிடைச்ச வாய்ப்பு. ஸோ அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஒருவேளை சலார் படத்தில் மாளவிகா நடிச்சிருந்தாலும் கூலி படத்தில் இவருக்கு சான்ஸ் மேபி கிடச்சிருக்கலாம், அதை வச்சு வாய்ப்பு கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் டீல் பண்ணிகிட்ருக்கிறாரு. தனுஷோடைய மாறன் அப்படின்ற படத்தில் நடித்தது ஒரு குப்பை படம், சரியான குப்பை படம். அந்த படத்துலேயே அந்த படத்தில் தனுஷோடைய வேலை நல்லா இருந்துச்சு, அட்லீஸ்ட் நடிப்பாக நல்லா இருந்துச்சு. மாளவிகாவுடைய நடிப்பு பார்க்கவே முடியல, அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. எப்பட்றா அவங்களுக்கெல்லாம் ஹீரோயின் சான்ஸ் கிடைக்குது? ஹீரோயின் சான்ஸுக்காக எவ்வளோ நல்ல நல்ல ஆக்டர்ஸ்லாம் வெளியே தவம் கிடைக்கிறாங்க, வாய்ப்பு கிடைக்காம எத்தனை ஸ்டூடியோஸ் முன்னாடி நிற்கிறாங்க நல்ல நல்ல நடிகைகள், பெண்கள் எல்லாமே. அப்படி இருக்கும்போது வெறும் கவர்ச்சி இல்லைனா நெப்போட்டிசம் மூலிமா கவர்ச்சி காட்டி மட்டுமே வாய்ப்பு வாங்கக்கூடிய ஒரு நடிகைனா அது மாளவிகா மோகன் தான் சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாளவிகா நடித்த சூப்பரான ஒரு நடிப்பு திறமையான ஒரு படம் அவங்க நடித்ததில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தேடினாலும் கிடைக்காத வகையில் தான் அவங்களுடைய நடிப்பு திறமையே இருக்குது. ஸோ தங்கலான படத்துக்காக இந்த பிரபாஸோடைய அந்த சலார் படத்தை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது. ஸோ மாளவிகா மோகன் பண்ணக்கூடிய திரைமறைவு வேலைகளால் அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரத்தில் பெரிய காசிப் ஒன்று இருக்குது. அந்த காசிப்பை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டுட்டு இருந்த அந்த ஸ்டோரிஸ் சேனலில் அப்பார்ட்மெண்ட் கதை அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கேன், முதல் எபிசோட். அதோட லிங்க் எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன், சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.